வணக்கம் அன்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ். இன்னைக்கு எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து பயாலஜி குரூப் எடுத்து படித்தோம் ஸ்கூலில் 11th, ஆனால் இப்போ வந்து நாங்கள் 12th வந்து அந்த குரூப் எழுத முடியுமா ப்ரைவேட்டாக, ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப், இந்த மாதிரி சில குரூப்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கோம். அதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க குரூப் வந்து நாங்கள் 11th 12th வந்து படிச்சிருக்கோம். இப்போ வந்து எங்களால் திருப்பியும் வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டு அதில் எழுத முடியுமா, ப்ரைவேட்டாக எழுத முடியுமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நாங்கள் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் 11th 12th சொல்கிறேன், 10th ப்ராக்டிக்கல் அது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ 11th 12th ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 11th அவங்க வந்து படிச்சுட்டு இப்போ 12th போய் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 11th ப்ரைவேட்டாக இப்போ 11th or 12th ஏதோ ஒரு ப்ரைவேட்டாக எழுத போகிறீங்கன்னா இந்த 5 குரூப் மட்டும்தான் உங்களால் ப்ரைவேட்டாக எழுத முடியும்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமர்ஸ் குரூப் வந்து டோட்டலாக வந்துடும். அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ் தமிழ் வந்து சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஹிஸ்ட்ரி, அது இல்லைனா ஹிஸ்ட்ரி வந்து வரும். அப்படி இல்லைனா பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்படி இல்லைனா இந்த இந்தியன் கல்ச்சர், இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்க குரூப்ஸ்லாம் தான் எடுக்க முடியும். நீங்கள் வந்து பயாலஜி குரூப்போ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்போ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப்போ வந்து இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருந்தாலும் வந்து திருப்பியும் எழுத முடியாது. நீங்கள் திருப்பியும் 11th தான் எழுதணும். இப்போ 11th நீங்கள் இப்போ ஏதாவது 5 குரூப் ஏதாவது ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் 11th எழுத மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 11th பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட 12th வந்து அந்த பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து எழுத முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் நடத்த மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு இன்னுமே வந்து கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா தயவுசெய்து டிஓ ஆஃபீஸ்க்கு போய் கேளுங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி நான் 11th பயாலஜி குரூப் படிச்சிருக்கேன், நான் 12th வந்து இப்போ பயாலஜி குரூப் எழுத முடியுமா, கண்டிப்பாக வந்து நாங்கள் கேட்ட வரைக்கும் எழுத முடியாதுன்றதான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்னமும் இதில் நிறைய டவுட் இருக்குது, இல்லை கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்கள் போய் கிளியர் பண்ணிக்கலாம். நாங்கள் கேட்ட வரைக்கும் இப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து 11th 12th பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்டை வந்து நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 10th வருவோம். 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு இப்போ அப்ளிகேஷன் டேட் வந்து சொல்லலை. ஏன்னா வந்து ஆல்ரெடி 2 வாட்டி சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க சான்ஸ் கொடுக்காம இல்லை, 2 வாட்டி அப்ளிகேஷன் டேட் வந்து ப்ராக்டிக்கல் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் 10th கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் டிசம்பர் 27 ஜனவரி 10 அதுக்குள்ளே வந்து உங்களால் ப்ராக்டிக்கலுக்கு பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் அந்த 2 வாட்டியுமே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வாட்டி விடுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன அந்த ஜூன் மந்த் அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்போ விடுவாங்களான்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்பயும் வந்து விட மாட்டாங்க. எப்போவுமே இந்த ப்ராக்டிக்கல், இந்த 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் எண்டு, இந்த மாதிரி டிசம்பர், நவம்பர், அக்டோபர் இந்த டைமில் மட்டும்தான் விடுவாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா வெயிட் பண்ணுங்கள், கஷ்டப்படாதீங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்றது. அதனால் நம்ம அதை பற்றி நம்ம இன்னும் வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணும்னா ஏதாவது அப்டேட் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 11th 12th ரொம்பவே கேட்கும்போதே வந்து, ஏன்னா எங்களுக்கே வந்து நிறைய டவுட் இருந்து எப்படி ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்கும்போது, இப்போ வந்து கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இதில் இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், இப்போ அதை திருப்பி கண்டினியூ பண்ண முடியுமா கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த 5 குரூப் தான் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எந்தெந்த குரூப் எடுக்கலான்றது வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி போட்டேன். இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனல்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். மறக்காமல் வந்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் வந்து நான் திருப்பியும் வந்து போடுறேன் என்னென்ன குரூப்லாம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸும் நம்ம எல்லா குரூப்புக்கும் எடுக்கிறோம். அதனால் ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அந்த ஆன்லைன் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நிறைய ஆல் டிக்கெட் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க.